Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals and vitamins. Holy Sana one day ritual, full body wellness. Available only on www.lc.com. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. Govinda. Hey. Hey. Dear viewers, camp தான் பொசுக்கி தட்டாங்க சார். அப்பா அந்த பிரபு ஹிங்கேயும் சரி அந்த ஹுசைனும் சரி போட்டு பொசுக்கிட்டாங்க. அப்புறம் ஹோலிசனா சாப்பிடுங்க. ஹெட் டு டோ டோட்டல் பாடி வெல்னஸ். யா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபைனலா டிச்சிங் ஜெயதேவ் உனத்கட் அண்ட் ஹர்ஷல் பட்டேல். நீங்க சொன்ன மாதிரி நிஜமாவே ஷெட்டு காமிச்சு 2 யங்ஸ்டர்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்து அந்த 2 யங்ஸ்டர்ஸ் காமிச்சிருக்காங்க, டெலிவர் பண்ணிருக்காங்க. அகெயின் ப்ரூவிங் தட் த யங்கர் டேலண்ட் இஸ் ரெடி, வெயிட்டிங் இன் த விங்ஸ் அப்படின்னு. பிரஃபுல் ஹிங்கே அண்ட் சாகிப் ஹுசேன். பிரஃபுல் ஹிங்கே ஃபர்ஸ்ட் ஓவர்லயே மேட்ச் முடிச்சிட்டாயா, 3 விக்கெட் முதல் ஓவர்லே. அங்கேயே மேட்ச் ஓவர். அந்த பக்கம் whole match was built up as Jayasuriya versus Travis Heck. டோட்டல் லெட் டவுன். ஏன்னா 2 பேரும் காலி, முட்டைன்னு அடிச்சுன்னு இருக்காங்க மாத்தி. But in the end, actually, Ishan Kishan's innings, well supported by Klaasen, and then these 2 young boys delivering it for Sunrisers Hyderabad. Definitely, நாளைக்கு CSK ஓட மேட்ச் பத்தி பேசுவோம். But Chika, Sunrisers Hyderabad, suddenly they're bowling 2 new youngsters added. Pat Cummins coming pretty soon. Can they make a run for it now? First and foremost, got to congratulate SRH team management. ரெண்டு பேரும் ஷெட்டு காமிச்சாங்கமா போறீங்க. அந்த பொய் பவுலிங் போட்டு அந்த ஹர்ஷல் பட்டேல் சரி உன்னட் கண்டு இறக்கடா 2 பசங்க அன்னோன் யங்ஸ்டர்ஸ் செமையா பவுலிங் போடாங்க. ஆக்சுவலா இங்க ஃபர்ஸ்ட் ஓவர் பாத்தீங்கன்னா பாருங்க, செகண்ட் பால் விக்கெட், 4th பால் விக்கெட், 6th பால் விக்கெட். அண்ட் ஆக்சுவலி அந்த சூரியவன்ஷி போட பால் வாஸ் சூப்பர் டெலிவரி இன்டு ஹிஸ் பாடி. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ், அது எக்ஸ்ட்ரா பேஸ் பவுன்ஸ் அடிக்க போதும் மூக்கு மேல ராஜா சூரியவன்ஷி. அதுக்கப்புறம் நீ பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஜுரேல் ஜஸ்ட் கட் பேக் இன் ஸ்லைட்லி இன்ரெட் காலிங். அப்கோர்ஸ் இன்னும் பிரிட்டோரியஸ் அப்படின்னா நேரா இமேஜின் ஒரு டெபுல ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 விக்கெட்னா வாட் அன் அவுட்ஸ்டாண்டிங் டெபு. பிரபுல் இங்கே யாரோ ஊர் பேர் தெரியாம நாக்பூர்ல வரான், வந்து டபக்குன்னு எடுத்துட்டு போறான். அண்ட் பார்த்தோன்னா ஒரு 5 ஓவருக்குள்ள 4வது விக்கெட் எடுத்தான். By the time is still ended for 4 wickets. And அங்க திடீர்னு அங்க புதுசான சாக்கி ஹுசைன் கொடுத்து வரான். அவன் வரா எஸ்எஸ்பி ஜெயசோல் ஃபர்ஸ்ட் பால் எடுத்துட்டு போயிடான். So it goes to show that there's a lot of talent. Thanks to IPL, another thing of talent. அந்த பையன் பீகார்ல வரான். இங்க இருந்தோ அவன் எங்க வந்து பாவம் நல்லா வந்து ஒரு நல்ல தைரியமா ஆடி அவனும் 4 wickets. சாக்கி ஹுசைன் செகண்ட் ஸ்பெல்ல பார்த்தா அந்த ஸ்லோவர் வர்சஸ் சூப்பர் bowling போட்டான். யா, ஐ மீன் எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு. வருணாரன் சொல்லியிருந்தாரு, வாட்ச் அவுட் ஃபார் திஸ் பாய் சாகிப் ஹுசைன். கமெண்ட்ரியில இருக்கும் போது டெத்துல வந்து கலக்குவான் அந்த பையன் அப்படின்னு. டெஃபினெட்லி ஹி இஸ் டர்னிங் அவுட் டு பி. இப்போ ஒரு மாதிரி பாருங்களேன் சீக்கா, நியூ பாலுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 2 bowler கஷ்டம். அந்த சாகிப் ஹுசைன் அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி வெரி ஏர்லி டேஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. வில் ஹேவ் டு see how it goes, but at least something to rely upon and some excitementல. ஏன்னா இப்போ அவங்களோட பேட்டிங் நீங்க பாருங்க, திருப்பி 200+. Even after losing Travis Heck, even after losing them, power play அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சா that is a loaded batting lineup Chika. அவங்களோட bowling தான் ஒரு பிரச்சனையா இருந்தது. Suddenly that பாருங்களேன் 220 without any hassle after losing Abhishek Sharma and Travis Head. அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பால் அதே மாதிரி அவுட் ஆயிடுது. இந்த இன்னிங்ஸ் ஒரு 5-6 வாட்டி இந்த இயர் பண்ண ஒரு 5-6 வாட்டி அவுட். தேர்ட் மேல ஆள வச்சு எடுக்கிறாங்க, கேட்ச் போட்டு எடுக்கிறாங்க. டிராவிஸ் ஹெட் அடிக்கவே உள்ள நல்லா போலிங் இன்டு த பாடி சூப்பரா போலிங் பண்றாங்க. இஷான் கிஷன் போட்டு ஒரு அடி அடிச்சான் பாருங்க. 944 அவனுக்கு ரொம்ப ஷார்ட்டா போட்டான் டங்கு உட்டாங்க விக்கெட் மேல. அப்துல் சம்ஸ் போட நேரம் அடிச்சான் பாருங்க. வேகன் மில்ல பாருங்க 40% ரன்ஸ் வந்து பார்த்தா ஸ்கொயர் லெக் விக்கெட்ல கொஞ்சம் அப்ளை பண்ண நேரம் அடிக்கிறான். நேரம் லாங் ஆடினாங்க மேல போறான். ஷார்ட்டா போட்டு அந்த சைட்ல ஆஃப் சைட்ல அடிக்கிறான்.
I think the way he played is not today. Six sixes all around the field. அதுல mostly square leg and fine leg. ரெண்டு ஒரு பாயிண்ட்ல விட்டா லாங் ஆன் நாக் ஆஃப் மேல. பாயிண்ட் இஸ் அவன் கவலைப்படாம ஆடுறான் பாரு. 2 down, but he still the momentum முடியல. அவன் he kept the pressure on them. நீ அவங்க bowling கார்டு காமிச்சா நீ பாரு அவங்க bowling கார்டு பாரு. The துஷார் தேஷ்பாண்டே and Sandeep Sharma ரெண்டு பேர் சேர்த்து 107 runs in 8 overs. And Ravi Bishnoi 103 overs 35 runs. 11 knows 142 runs. In the 11 knows 142 runs, India match over. இன்னைக்கு சந்தீப் சர்மா என்னெல்லாம் போட்டாலும் போட்டு கிழிச்சு கொடுத்துறான். துஷார் தேஷ்பாண்டே டோட்டல் ஃபெயிலியர் டுடே. போட்டு காய்ச்சி கொடுத்துறான். Now suddenly RR also has to think about the bowling combination also. இந்த மாதிரி தான் bowling போட்டு அடிச்சுடுவாங்க. ஆனா I was surprised. ரவி பிஷ்ணாய் ட்ரஸ்ட் பண்ற ரவீந்திர ஜடேஜா இவ்வளவு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுறான். அவன் ஒரு ஓவர் கூட கொடுக்கறான். I thought that's what they made their biggest error. அதனால bowling போடலன்றான் அவன். பராக் அந்த ஒரு ஓவர் விக்கெட் எடுத்த அப்புறம் அந்த பக்கம் பிஷ்ணா எடுத்துட்டு வந்தான். சரி இப்ப அவன் விக்கெட் எடுத்துட்டான், ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர். நான் நினைச்சேன் இமீடியட்டா ஜடேஜா கையில தான் பால் கொடுப்பான்னு. பட் தென் we never even saw Jadeja bowling that over. And you would have probably got Ishan Kishan also out early. You never know. But not trusting your premium all-rounder to bowl even one over. Today, Parag was a poor captain. நான் சொன்னா நீ ஒத்துக்க மாட்டேன். அவன் பிஸ்தா கேப்டன் சொல்லிட்டேன். பிஸ்தா கேப்டன்லாம் இல்ல, நல்லா பண்ணிருக்கான் இந்த சீசன் சோ ஃபார். இன்னைக்கு நீ ஆக்சுவலா பேட்டிங் கார்டு பார்த்தா ஒரு டீமா ஆனாங்க. இஷான் கிஷன் rocked it today. Ishan Kishan really rocked it today. But everybody contributed. நீ சொன்ன மாதிரி கிளாசன் அவன் அடிச்சான். கிளாசன் நல்லா ஆடினான். நிதிஷ் குமார் ரெட்டி played well. But I like the boy சலீல் அரோரா. அவனும் ஒரு அடி அடிச்சான். சோ நீ பார்த்தனா எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணா zoom it went up to 260. நீ சொல்ற மாதிரி அவங்க பேட்டிங் டெப்த் பார்த்தனா 200 அலட்சியமா அடிக்கிறாங்க எல்லா மேட்சும். 200 220 they are able to get any the problem. But இது என்னன்னா உங்களுக்கு they didn't have any choice. SRS என்னடா பண்ண முடியும்? ஆளுங்க போலிங் கமின்ஸுங்கடா யாருங்கடா போடுறா ரெண்டு இறக்கி விடுறா களத்துல. Let us see trial by fire. It's a good attitude. See, making two debutants open the bowling in a crucial match which they had must win match against the two powerful opening batsmen Suryavanshi and what you call as Jaiswal. It was a deliberate decision. I thought very, very bold move and it paid off for them. Yeah, kudos to the management, kudos to the coaching staff, kudos to Ishan Kishan. Trust பண்ணி இந்த ரெண்டு யங்ஸ்டர்ஸ் இறக்கி விட்டு நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவரே குடுறா பரவாயில்ல, throw them in deep waters, unknown commodity. வைபவ் சூரியவன்ஷி ஃபர்ஸ்ட் பால் ஹார்ட் லென்த் ஸ்ட்ரெயிட்டா மேல போச்சு. First bowler in 19 years of IPL history to take 3 wickets in the opening over of a match. பாருங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் டெபுல அதுவும் டெபுல ஓப்பனிங் ஓவர் ஆஃப் மேட்ச் டெபு. அதுபா பிரபுலிங்க என்ன ஃபீலிங் பண்றான் அவனுக்கு. யோசிச்சு பாரு அந்த பையனுக்கு. டெபுல வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் ரெண்டாவது நாலாவது ஆறாவது பால் விக்கெட்னா இந்த ஐபிஎல் நல்லா கொடுத்திருக்கு. The boy is pretty nippy. That guy's got a height and நல்ல பவுன்ஸ் இருக்கு, நிப் இருக்கு. இன்ஃபேக்ட் இவன் ரியான் பராக் ஸ்டைலா ஆடுறாரு, ஒரு ஸ்டைலா வந்து போல ஸ்டைலா போறான். He was also beaten by pace. சிங்கிள் போச்சு சார் கொஞ்சம் பீட் நான் பேசு அவரை சூஷன் ஸ்டைலா ஆட்டு ஸ்டைலா போயிட்டாரு, ஸ்டைலா பேசிட்டு போயிட்டாரு. அவர் ஸ்டைல் மாமா தான், அந்த ஸ்டைல் கேப்டன் அவர். அதுக்கு மேல அவர் வேலையா கிடையாது. பேசவும் போடா ரவீந்திர ஜடேஜா ஒரு ஓவர் போலிங் கொடுக்கலையா கேட்டா பிஷ்டாய் அடிச்சிட்டான். அவன் லெப்ட் ஹேண்ட் ஆடினா என்ன லெப்ட் ஹேண்ட் போடுற ரூல் இருக்கான்னு உங்களுக்கு அபத்தமா இருக்கு. worst rule ever. But ஆனா பாருங்க மேன் ஆஃப் தி மேட்ச் ஐ திங்க் சகிப் ஹுசைன் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். for his spell and பிரஃபுல் ஹிங்கே தான். என்னடி பிரஃபுல் ஹிங்கே sorry பிரஃபுல் ஹிங்கே sorry finish the match in the first over la match முடிச்சாடா. yeah பிரஃபுல் ஹிங்கே 100%. அப்படி சொல்லி சில பேர் ப்ளீஸ் சொல்லி திடீர்னு பால் ஒண்ணுல. பட் ஆனா இஷான் கிஷன் கூட கொடுக்கலாம்ல சீக்கா actually man of the match. பிரஃபுல் ஹிங்கே won the match for the first over itself. match is over டா. யார் தூபடி captain has only Praful Inge. But Ishan Kishan captaincy was very good. Let's be very clear. And பாரு அவங்க எல்லா 4 bowlers youngsters சின்ன பசங்க. Praful Inge, சகிப் ஹுசைன், சிவாங் குமார், 3 இந்த சீசன் டெபியூட்டட். சிவாங் குமார் சின்ன பசங்க, they are making the debut this season. Harsh Dubey, சகிப் ஹுசைன், சிவாங் குமார். We saw last year Harsh Dubey playing. Harsh Dubey இல்ல 4 சின்ன பசங்களை வச்சிட்டு bowling பண்ணி வின் பண்ணிருக்காங்கடா. நிதிஷ் குமார் ரெட்டி கூட யங்ஸ்டர் தான். சூப்பர். யாருமா நிதிஷ் குமார் ரெட்டிக்கும் 23 24 வயசு தான் ஆகுது. இல்ல நிதிஷ் குமார் ரெட்டி 3-4 வருஷமா ஆடிட்டு இருக்காங்க. இந்த பசங்க ஹர்ஷ் துபே லாஸ்ட் இயர் தான் டெபு, சிவாங் குமார் இந்த வருஷம் டெபு, இந்த பசங்க இந்த மேட்ச் டெபு.
3 debutants this year, man. Fantastic. Actually, when you look at Sunrisers Hyderabad over the last 2 years, அவங்களோட டீம் they've bought up some very good youngsters, Chika. இப்போ இந்த வருஷம் அந்த ஜீஷான் அன்சாரி இன்ஜுரியில இருக்கான், so he's not playing. So இல்லாட்டி லாஸ்ட் இயர் they had that ஜீஷான் அன்சாரி and that அனிகேத் வர்மா கம். இந்த வருஷம் அந்த சாலில் அரோரா கொஞ்சம் நல்லா தெரியுறான். இப்போ பாருங்க ரெண்டு நல்ல ஃபாஸ்ட் bowler with that Shivang Kumar. They're doing pretty well actually. But And actually, on slightly slower wickets, these spinners will be very effective. This has to be and Shivam Kumar. இது பக்கா பேட்டிங் ட்ராக். கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்ஸ் கூட கொஞ்சம் டர்னிங் ட்ராக்ஸ் கூட சிவம் குமார் will fortify them. ஆனா மகா பொட்டல மச்சான் ஆறா இருக்கு. ஆனா ரொம்ப குதிச்சு ஃபர்ஸ்ட் ஓவர்ல விட்டாங்க சீகா மேட்ச். ஃபர்ஸ்ட் ஓவர்ல விட்டாங்க. ஓவர் இது கான்ஃபிடன்ஸ்ல போயிட்டாங்களோன்னு தோணுச்சு. ஓவர் கான்ஃபிடன்ஸ் நம்பர் 1. நிஜமா ஓவர் கான்ஃபிடன்ஸ் நம்பர் 1. நம்பர் 2 நான் சொல்லிட்டே இருக்கேன். டாஸ் வின் பண்ணி பால் வில் சேஸ் இந்த வேலையெல்லாம் ஆவாது மச்சான். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 260 அடிச்சா மேட்ச் கோயிந்தா. லெட்ஸ் பி வெரி கிளியர். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 240 அடிச்சா மேட்ச் ஓவர் அங்க. Let's be very, very honest with it. Today, what happened? Posikitaanga போட்டு. They Posik and finished fight this fellow's SRH. Even though they were first over Abhishek Sharma out, Travis said not timing the ball. Even with despite all that, they scored 216. That goes so when you bat first, you have the advantage of coming back anytime. Very bad second, they couldn't have done this. Let me be very honest. It's a lesson for everybody. Yesterday's match, today's match. Yeah, Chika, but you can't always take blindly batting first on every game, Chika. இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா chasing teams have won more games. நீ சீசன் அனலைஸ் பண்ணி பாருங்க. நீ சும்மா தைத்தேன்னு குதிக்காத. ஆமா, இந்த season so far teams chasing have won more matches. No, not more. Actually, almost 50-50. Let's be very clear. Almost 50-50. So it is almost 50. Okay, if it's almost 50-50, then what is the advantage in doing one or the other? நீ வந்து you're not getting my point, Ani. There's something called scoreboard pressure. ஏன் இப்படி சுத்தி அவுட் ஆனாங்க இன்னைக்கு எல்லாரும் scoreboard pressure. Chika, first overல மேட்ச முஷ்டான் Chika அந்த பையன். வைபவ் சூரியவன்சி ஸ்கோர்போர்ட் இருக்கும். That also is because of Chika, இவ்ளோ நாளா வைபவ் சூரியவன்சி சேஸ் இதே 200 தான் ஆர்சிபிக்கு எதிரா சேஸ் பண்ணாங்க 210. Ani, okay, Ani, you want to argue with me for the sake of arguing, it's not that. I'm telling you, batting first is the way to go. That's my, in a batting track, on a batting track, I'm saying. This is a pakka batting track. Every IPL wicket is a batting track and 99 times out of 100, you always say bat first. There's no reasoning behind it. You always say bat first. Let's just, you let the season progress, you will understand. Let the season progress, you will understand what I'm talking. Please. Okay? Said. All right. Okay. We'll wait for the season to progress. Anyway, let's move on. இவன் சூப்பரா ஆடினான் டோனவன் ஃபெரேரா. லாஸ்ட்ல அவனும் ஜடேஜா ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் மேல அட்லீஸ்ட் ஆர்ஆரோட நெட் ரன் ரேட்டையாவது கொஞ்சம் குறைச்சாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல சரி ஆர்சிபியோட டோட்டல் அடிச்சிருவாங்களோ தோணுச்சு. 49 ஆல் அவுட் காலிடான்னு நினைச்சேன். 5 for 9 இருந்தாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு டைம்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் பட் தே ரிகவர்ட் டீசென்ட்லி ஃப்ரம் தேர். பட் Chika, பாயிண்ட்ஸ் டேபிள் போடுங்க ப்ரொடியூசர். Sunrisers right back in it, 5-4. Their one advantage and only advantage for them right now is their net run rate. அவங்களோட நெட் ரன் ரேட் நல்ல ஹெல்த்தியா இருக்கு. சோ அவங்களுக்கு அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். Extra also. They have also played one extra match again above Delhi Capitals, Punjab Kings, Lucknow. Everybody on one match extra ஆடிருக்காங்க. So they can't judge it, but then good. Straight away going to fourth para from 8th or 9th, they went to 4th. Soon they went as well. Thanks to fantastic run rate they got today. Yeah. Seri, but நாளைக்கு தான் Chika. 9 plays 10. Clash of the wooden spoons. இப்போதைக்கு அதுதான். Yes, but CSK என்னன்னா they are coming off a victory. They'll surely be buoyed. Sure positive vibes இருக்கும். Sure Chepauk will be buzzing at Chepauk. KKR coming from yet another defeat. அவங்களுக்கு எடுத்த ஒரே பாயிண்ட் அவங்களுக்கு வந்து அந்த மழை பெஞ்சதுனால தான். ஆப்வியஸ்லி அகைன் இந்த மாதிரி ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது சிஎஸ்கே வில் பி வே அஹெட் மோஸ்ட் டீம்ஸ் எக்ஸப்ட் ஃபார் மேபி எம்ஐயோட மட்டும்தான். ஐ திங்க் வி ஹேவ் அ லூசிங் ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் டூ ஷுர். பட் யா Chika, சிஎஸ்கே ஃபேவரட்ஸ் டுமாரோ. 500%. இது டவுட் இருக்கானே உனக்கு? டவுட் இருக்கானே? கேக்கையார் தத்திங்கத்தம் தான் போட்டு பொசிக்கு அடிக்க போறாங்க பாரு நாளைக்கு. அவங்க டீம் எடுத்தாங்க போலிங் ஃபர்ஸ்ட் நீ கேக்கா டீம் போட்டாங்க. சிஎஸ்கே வந்து they play the same team they have used. They should not change the team. Only thing,
கேட்க ஒன் சொல்பா. Only thing I'll do for CSK is CSK team போனா I will play Rudraj Gaikwad at number 3. I will make Ayush Madre open the innings tomorrow if I was the captain. That will be the only change, the batting order. 11, they will not change it. They should not change at all. The same 11 should go on. And unless otherwise Dhoni is fit enough to play, then we all spoke about Sarfaraz probably being what do you call, the Sarfaraz missing out, unfortunately. See, Overton is bowling brilliantly. Kamboj bowled well. Noor Ahmad is working. Gurjapneet Singh bowling brilliantly. Khalil Ahmad, fine, okay. But then, அங்க பேட்டிங் பார் சஞ்சு, எந்தடா சஞ்சு ஃபார்ம்ல வந்து சஞ்சு சாம்ல எந்தடா சஞ்சு ஃபார்ம்ல வந்து பால போட்டு அடிச்சு நாளைக்கு அடிச்சு அந்த பசங்க தொசுக்கு தோப்பிக்கிறதுதான் போட போறாங்க நாளைக்கு. கேட்காரு ஐயோ அடிக்கிறாங்க ஐயோ அடிக்கிறாங்க. ஏன்னா சஞ்சுக்கு எப்படின்னா அவன் மொமெண்ட் எப்படின்னா ஷிஃப்ட் ஆயிட்டு இப்போ 3 ஸ்டைல் இருக்குது. அடிக்காரி வச்சானா அடிச்சுனே இருப்பான் சஞ்சுவோட பேட்டிங்க பாரு. அதான் அவனோட ஸ்பெஷாலிட்டி. சோ நாளைக்கு ஐயோ என்ன விடுங்க, ஐயோ நான் கரெக்டா போறேன், ஐயோ என்ன ஆள் விடுங்க, நான் கரெக்டா போறேன்னு போற நாளைக்கு. அவங்க போலிங் லைனை பாரு, நீ யாரா அவனுக்கு இருக்கான் போலிங் சொல்றா, நீ பார்த்து நீயே சொல்லி பாக்கலாம். நாளைக்கு வருண் சக்கரவர்த்தி ஆடுவாரு, ஷுவரா ஆடுவாரு. சுனில் நரேன் ஷுவரா ஆடுவாரு. நவ்தீப் சைனி தூக்கிடணும். அவன்லாம் வந்து வாரியோல சைனி. அவன் போன மேட்ச்ல நவ்தீப் சைனி ஆடக்கூடாது, ஆட மாட்டான் நாளைக்கு. அவன் பிளேயர்ஸ் ப்ராப்ளம் வருண் சக்கரவர்த்தி வந்துருவான்னு நினைக்கிறேன். சரி, அவங்களோட பேட்டிங் லைனப்ல பார்த்தா அவன் பேட்டிங்கே அவ்வளவு கன்வின்சிங்கா இல்லடா நீ தெரியும். they have a problem மிடில் ஆர்டர்ல. ரிங்கு சிங் ஃபார்ம்ல இல்ல, கேமரூன் கிரீன் அடிக்கவே இல்ல. லாஸ்ட் மேட்ச் தான் கொஞ்சம் ஏதோ ஃபார்ம்ல வந்த மாதிரி இருந்தது. ரோமான் பவல் நல்லா ஃபினிஷ் பண்ணாரு லாஸ்ட் மேட்ச். ஸோ தட் இஸ் ஒன் பிளஸ் அவங்களுக்கு. ரமன்தீப் அண்ட் அனுகோல் ரொம்ப பேட்டிங்ல யூஸ் ஆகல. ஸோ முசர்பானி திருப்பி எடுத்துட்டு வருவாங்களா? will they sacrifice Finn Allen at the top or no way will you touch? ஏன்னா Finn Allen தான் அவங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸ் ஃபேக்டர். அவன் இப்பட்டாலும் அவன் வின் பண்ணா Finn Allen நாட்டும் நாளைக்கு. எப்படி ஒரு முசர்பானி எதுக்கு எடுத்து எதுக்கு பேட்டிங் விட்டு ஒரு போல எடுத்துன்னு என்னடா நீ பேசலாம், நீ சான்ஸே கிடையாது. ஒன்லி வே அவங்களுக்கு என்னன்னா I think they will bring back வருண் சக்கரவர்த்தி. ஹோம் கிரவுண்ட் வேற அவனுக்கு. நவ்தீப் சைனி தூக்கிடணும். நவ்தீப் சைனி வேஸ்ட். பட் அவங்களுக்கு பத்திரானா கித்திரானா ரெடினாங்களே, அப்படியா நிஜமாவா? ஆமா, பத்திரானா ரெடினா they have to drop on foreigner. யாரை டிராப் பண்ணுவீங்க சாமி அந்த டீம்ல? அப்படின்னா என்ன பண்ண போறாங்க தெரியல அவங்க. யார் என்ன பண்ணுவாங்க? பத்திரானா என்ஓசி வாங்கிட்டு சேப்பாக்கு வந்துட்டாரு. ஆனா அவர் ஆட போறாரா இல்லையான்னு தெரியல. இன்கேஸ் he is fit to playனா ஒன் ஆஃப் either Finn Allen or ரோமான் பவல் தான் டிராப் பண்ணுவாங்க. Finn Allen they cannot drop. Finn Allen drop பண்ணா மடத்தனம். Because if at all somebody can win a match for them is Finn Allen out of his shirt batting and அடிச்சாங்க. நீ சொல்லுவ தெரியுமா, பட்டா பாகியம் படாடி லேகியம். சோ அவன் இந்த ஓப்பனிங்ல Finn Allen தவிர்த்து there is no tearaway batsman டா. கேமரூன் இப்பதான் தத்தினதோ டகு தான் ஆடிட்டு இருக்கான். ஒரு குட் ஸ்ட்ரெயின் மாதிரி ஆடிட்டு இருக்கான். இப்பதான் அவன் ஏதோ ஒரு 6 அடிச்சு ஒரு 6 அடிச்சு நான் போன மேட்ச் அவன். சோ ஆனஸ்டா சொல்லிட்டாச்சீங்க, கேமரூன் கிரீனும் Finn Allenனும் போய் ஓபன் பண்ணும் சீக்கா. போதும் சீக்கா, ரஹானே ஓப்பனிங் போய் ஆடினது கரெக்டா. அவர் அடிக்கிறாருன்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் it's a different ball game when Rahane can bat at number 4, Raghuvanshi at 3. Rahane can be used as a floater. Power play early wickets விழுந்தா Rahane வரலாம். இல்லாட்டி அதுக்கு அப்புறம் ரஹானே ஓப்பனிங்ல வந்து கேப்டனா இருக்கிறதுனால அங்க வந்து ரஹானே பராகனா கேப்டன் ஆடிட்டு இருக்காங்க. that's the whole problem. ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சானே சீக்கா ரஹானே. அவன் இவ்வளவு வருஷமா ஆடிட்டு இருக்கான் ஐபிஎல். எவ்வளவு வருஷமா ஆடிட்டு இருக்கான் ஐபிஎல்? அவன் 2008 ஆடி இருக்கான் ஐபிஎல் ரஹானே. புரிஞ்சுக்கோடா, 2008 ஆடிட்டு இருக்கான்டா. ஏதோ ஒரு மேட்ச் அடிக்காம இருக்க முடியாது. நீ கமான் that's not the point. don't say நாலு மேட்ச் அடிச்சானே அடிப்பான். அடிச்சிருப்பான். I'm not saying no, he's capable of scoring. that's why I'm not asking you drop him. நீ 4ல வெச்சுக்கோ, let him play the sheet and go. அவன் வந்து பிளாக் பண்றது. what about Sunil Narine opening again? I don't mind that. போடு. அப்பனா நீ ரகுவன்ஷி 4 கூட வச்சுக்கலாம். 3 Finn Allen கேமரூன் கிரீன் 4 வெச்சுக்கோ ரகுவன்ஷி. அண்ட் ரிங்கு சிங்ல 5ல வேலைக்கே ஆகாது. ரிங்கு சிங் 7 தான் நல்ல கரெக்டான நம்பர். ரோமன் 5 அனுப்பு. 5 வந்து ஒரு ரெகுலர் இருக்கான். ரஹானே 4 5 வச்சுட்டு ரிங்கு சிங் எப்படின்னா கடைசி 5 ஓவர் தான் லைக். ரிங்கு சிங் நீ 10 ஓவர் அமைச்சனா அவனால அவ்வளவு அடிக்க மாட்டான். let me be very frank. நீ ஏச்சு ரிங்கு சிங் வந்து பவர் ஹிட்டிங் இல்லன்னா அவன் வந்து டாப்ல வச்சு 5ல வச்சனா அவன கிரியேட் 5 பால் 5 6 அடிச்சு மேட்ச் எல்லாம் வின் பண்ணி கொடுத்திருக்கான். ஜிகா என்ன ஜிகா பவர் ஹிட்டிங் இல்லன்றீங்க? எத்தனாவது ஓவர்
Chika, you're getting confused. You do what are you saying? He on I'm trying to 2020. say that when he comes to the top of the order, when there are few wickets falling, he's not able to do that. But he's able to do that as a finisher. That's why I said, as a finisher, he's able to do a brilliant job. When he comes 13th over, 14th over, he's doing a brilliant job. They can take you deep and do the power hitting and win matches for you. I'm talking the top of the order. At number 5, he will not fit it. That is what I'm trying to tell you. He's not a number 5 batsman. Please understand that. இல்ல Chika, he's shown in நீ மூஞ்சி Indian எப்படி colors irritate also. பண்ணிக்கலாம். பட் ஆனா அவனுக்கு இந்த வருஷம் தான் தெரியும். அவன் இப்போதைக்கு அடிக்கல. நீங்க சொல்றது கரெக்ட். அவன் ஃபார்ம்ல இல்ல. பட் That's யா what I'm trying to say. நீ அவன் finisher-ஆவே ஆடி இருக்கான் அவன். Unless he develops game and start. See, அணி அவன் வரிசையாவே என்ன பண்றான்? 1-2 தான் அடிக்கிறான். அவன் வந்தாலே கொஞ்சம் ரன் ரேட் குறைஞ்சிருது. Let's also be very honest. Run rate falls when he comes into bat. அங்கேயே உனக்கு you're putting pressure on the other side of the batsman batting on the other side. Robert Paul has to muzzle himself. You understood? அது நீ என்ன பண்ணு? அவனை 7ல வச்சுக்கோ பேட்டிங். சுனில் நாராயண் வேணா நீ ஓபன் பண்ணு, நம்பர் 3 வேணா பண்ணு சுனில் நாராயண். அது வேணா நீ பண்ணு. I don't mind that. It's a good choice. நீ சுனில் நாராயண் வேஸ்டிங் நம்பர் 7 and number 8. Let's be very clear. நீ சொல்ற மாதிரி tomorrow, if at all they want to do something, Finn Allen and Sunil Narine to open, 3 Cameron Green, 4 Ajinkya Rahane, 5 Raman Paul, 6 வேணா ரிங்கு சிங் வச்சுக்கோ. என்ன ரகுவன்ஷி எங்க ஆட வைப்பீங்க? என்ன நான் மறந்துட்டீங்களா? அஜிங்கா வேணா பேட்டிங் வந்தா போறோம், வேணா பேட்டிங் வேணான்றான். கேப்டன் பண்ணி போட்டோம். எனக்கு என்னமோ வந்து இல்ல ஃபின்னால டிராப் பண்ணிட்டு இவனை சுனில் நாராயண ஓபன் பண்ண வச்சிருவாங்களோ தோணுது அஜிங்கியா ராணியோட. பத்து ரன் ஆடுவாங்க இல்லையா? அவங்க bowling டெஃபினட்டா கவர் வருண் சக்கரவர்த்தி தான். அருண் சக்கரவர்த்தி will come in. அவன் வந்து அந்த இம்பாக்ட் பிளேயர்ல he can always walk in into the team as a bowler. He'll come in definitely. I think he'll come back in the match. He'll definitely play. 100% he'll play. But yeah, Chika, who's favorites? You said கேள்வி எனக்கு டவுட் இருக்கா? உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லு பார்க்கலாம். Last three times or something in at Chepauk, CSK have lost to KKR தான் நினைக்கிறேன். பாருங்க. Ani, I think only 2025 KKR won, Ani. 2024 CSK won. So last year was the year that CSK lost because they got it very early. That's all. I think let's not worry about that, Ani. As is well as today, CSK is in a roaring form now. They are in a roar mood now. And CSK roar mood la irukanga ipo. அப்படின்வா சஞ்சு வந்து பேட்டிங் வந்தாலே அதுவும் அவங்களுக்கு. அந்த பத்திரனா வந்து ஆனானா இன்னும் நல்லதா போச்சு. நிறைய வாரி கொடுப்பான். வைடு போடுவான், யாக்கர் போடுவான், ஃபுல் டாஸ் போடுவான், எல்லாம் போடுவான். போட்டு டங்கு பால் கொலம்போக்கு பாம்பு இருந்தா சரி, டங்கு நடிப்பான் போட்டு பத்திரனா ஒண்ணு அப்படி டெட்லி போடுறவங்களும் ஒண்ணும் கிடையாது. லெட்ஸ் பி வெரி வெரி கிளியர். Those days, yes, the deadly Yorkers போட்டு CSK early daysல வின் பண்ணி கொடுத்தாங்க CSK மேட்ச். CSK ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா இஸ் நாட் டெட்லி நட் நம்பர் 1. அவன் வந்து போட்டான்னு வச்சுக்கோங்க, போட்டு மொத்தம் CSK ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இஸ் நாட் டெட்லி எனிமோர். Yeah. But last year he didn't bowl very well. He was going to drop for a few games. Please, excuse me. He's come back to form in the வருஷம். There's a reason why they went back for 18 crores for Pathirana. Let them go for 18 crores. Let them go for 25 crores. What does it matter to me? I'm talking as a cricketer. I'm talking to our pure viewer as an analyst. I don't think he's a deadly bowler. That's all I'm trying to say. லாஸ்ட் இயர் வரைக்கும் பத்திரானா இருக்கான்டா, போட்டுருவான்டா. இந்த வருஷம் என்ன இஸ் நாட் டெட்லி பவுலர் எனிமோர். அநியாயம் Chika. 1 yearல ஒரு பத்திரனா கடைசியா போட்டு பெல்லாலா போட்டு பார்த்தோம்னா அந்த 2020 பாம்பே மேட்ச் போட்டா தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அந்த தேர்ட் மேன் பிடிப்பான், சூரியகுமார் யாதவ் கேட்ச் பிடிப்பாங்க, முஸ்தபிசுர் ரஹ்மான். When CSK won the cup, that was the last good spell he had bowled, for your information. Even that year, even when he was bowling, he used to bowl patches. ஒரு மேட்ச் டெட்லியா போடுவான், ஒரு மேட்ச் செம் அடி வாங்குவான், ஒரு மேட்ச் டெட்லியா போடுவான், ஒரு மேட்ச் செம் அடி வாங்குவான். 24, 25, 2 consecutive seasons his bowling record has not been good and his fitness record has not been good. Let's be very clear. சரி, ஓகே. எல்லாமே சிஎஸ்கேக்கு தான் என் ஃபேவரட். Chikaக்கு எல்லாமே சிஎஸ்கே. 100% சொல்றேன். I mean, not because CSK favorite. I'm talking cricketing points. எனக்கு என்னமோ KKR will post a threat ன்னு தோணுது Chika against CSK. என்ன பேட்டிங் பார்த்தியா? CSK பேட்டிங் கன்னு. அவங்க யாரு? அனுகூல் ராய் மட்டும்னா போட்டா அனுகூல் ராய் and சுனில் நாராயண். If Surya Varun Chakravarti is able to get pieces, he can be very active. I can understand that.
வைபவ் அரோரா கூட நல்லா தான் போட்டிருக்கான் சிக்கா. ஸோ தே ஹேவ் அ டீசென்ட் bowling. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி கம்ஸ் பேக் டு ஃபார்ம், தென் தேர் bowling will be a little better. அதுதான் ஒரே 100%. ப்ராப்ளம். That I agree with you 100%. That I agree with you 100%. That I agree. But still the batting power is too good. ஏன்னா போன மேட்ச் இவன் பேட்டிங்கே வரல. அவன் போயிட்ட டெவல் பிரவிஸ் பேட்டிங்கே வரல. ஞாபகம் இருக்கா போன வருஷம் டெவல் பிரவிஸ் உர்வில் பட்டேல் எல்லாம் போட்டு கல்கட்டால போட்டு ஒரு அவனை போட்டு இந்த உர்வில் பட்டேலே போட்டு கேட்டி கொடுத்துருவாங்க தெரியுமா? ஞாபகம் இருக்கா? We beat them royally in Calcutta. You remember last year when we went to Calcutta. போட்டு கேட்டி கொடுத்துருவாங்க. இனி நாளைக்கு அதான் ஆக போறோம். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. Guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out Holisana. Click the link in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.